Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்ட கட்டுமான தொழிலாளர்கள் விடியாத அரசை கண்டித்து அதன் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் டெரிக் சந்திப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் பொங்கல் தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க வேண்டும், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி மாத ஓய்வூதியம் 3000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை எழுப்பினர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 23ஆம் தேதி கோட்டையை முற்றுகையிடுவோம் எனவும் ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். அதுக்கு பிறகு நலவாரிய கூட்டத்தினுடைய முடிவு தான் பொங்கல் தொகுப்பு வழங்கும் அப்படின்னு சொல்லி பொங்கலுக்கு கேட்கும்போது தீபாவளிக்கு தருவாங்க, தீபாவளிக்கு கேட்கும்போது பொங்கல் தருவாங்க. இப்படிதான் 4 ஆண்டுகளாக காலங்களை கடத்தி வருகிறாரே தவிர தொழிலாளிக்கு எந்த வகையான பயன்களும் இதுவரையும் கிடைக்கல. ஆகவே இந்த பொங்கலுக்கு கட்டாயமாக இந்த அரசை தருவதற்கு எந்த கட்ட போராட்டத்திற்கும் இந்த தொழிலாளிகள் தயார் என்ற நிலையில். சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பூங்கா நகர் பிரதான சாலையில் உள்ள மின்வாரிய அலுவலக டிரான்ஸ்பார்மரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கார், ஆட்டோக்கள் சாலையில் நிறுத்தப்பட்டதால் தீயணைப்பு வாகனம் செல்ல முடியாமல் திணறிய நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் அரை மணி நேரம் போராடி தீ அணைக்கப்பட்டது. தீ விபத்து காரணமாக பல பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் சாலையை ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டு இருக்கும் வாகனங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடியாத மாநகராட்சியை பொதுமக்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேல் பூங்குருத்தி கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக விவசாயம் செய்து வரும் நிலங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். பாம்பு கடியால் உயிரிழக்கும் விவசாயிகளுக்கு நிவாரணம், மா விளைபொருட்களுக்கு டன் ஒன்றுக்கு 10,000 விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஏமாற்றாது. குறைத்துவிடு தீவன விலையை குறைத்துவிடு. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மின்வாரிய அலுவலகம் முன்பு தேங்கும் மழைநீரால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கடந்த 10 நாட்களுக்கு முன் பெய்த மழைநீரே இதுவரை அகற்றப்படாததால் அங்கு துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் உற்பத்தியாகி அலுவலகத்திற்குள் வரும் மக்களை அச்சுறுத்தி வருகிறது. மேலும் தேங்கிய மழைநீரிலேயே நடந்து கடக்க வேண்டிய நிலையில் முதியோர், பெண்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழுக்கி விழும் அபாயமும் நோய் தொற்று அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தேங்கிய மழைநீரை உடனடியாக அகற்றி அங்கு நிரந்தர வடிகால் வசதி ஏற்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி கச்சிராயபாளையம் சாலை ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்மில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் பேட்டரியில் ஏற்பட்ட மின்கசிவால் திடீரென பற்றிய தீயால் அக்கம் பக்கத்தினர் பீதியடைந்த நிலையில் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் ஏடிஎம் மையத்தில் இருந்த பல லட்சம் ரூபாய் பணம் முழுமையாக சேதமின்றி தப்பியது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் அடுத்த பெருமாள்பட்டு ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். பெருமாள்பட்டு ரயில்வே சுரங்கப்பாதையில் கடந்த 10 நாட்களாக முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதால் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதுடன் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து மழைநீரை அகற்ற மக்கள் வலியுறுத்தினர். சென்னை துறைப்பாக்கம் அருகே கத்தியை காட்டி மிரட்டி கடைக்குள் புகுந்து பணத்தை கொள்ளையடித்த 2 பேர் சிக்கினர். கந்தன்சாவடியில் உள்ள ஜாஃபர் அலி என்பவரின் காலனி கடைக்குள் நுழைந்த 3 பேர் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி கல்லாவில் இருந்த பணத்தை எடுத்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பாக துறைப்பாக்கத்தை சேர்ந்த 2 சிக்கிய நிலையில் ஒருவர் தப்பியோடினார். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முற்றிலும் செயலிழந்து போனதால் கொள்ளையர்கள் சிறிதும் அச்சமின்றி கொள்ளைகளை அரங்கேற்றுவதாக பலரும் குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் அருகே உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் 21வது ஆண்டு லட்சதீப திருவிளக்கு பெருவிழா தொடங்கியது. இதனை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் தலா 10,000 விளக்குகள் வீதம் 10 நாட்களுக்கும் 1 லட்சம் விளக்குகள் ஏற்றி வழிபாடு நடைபெறும். இந்த நிலையில் முதல் நாள் லட்சதீப திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் 10,000 விளக்குகளை ஏற்றி மீனாட்சியம்மன் அலங்காரத்தில் எழுந்தருளிய மாரியம்மனை தரிசனம் செய்தனர். சார்
108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் அருள்மிகு ரங்கநாத சுவாமி கோயிலில் 30 நாட்கள் மார்கழி பாவை நோம்பின் முதல் நாளான நேற்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்ற திருப்பாவை முதலாம் பாசுரத்துக்கு ஏற்ப நந்தகோபன் குமரன் திருக்கோலத்தில் ரங்கநாதன் காட்சியளித்தார். பாவை நோம்பின் 2ஆம் நாளான இன்று வயத்துள் வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு என்கின்ற பாசுரத்திற்கு ஏற்ப பார்க்கடல் துயின்ற பரமன் திருக்கோலத்தில் காட்சியளித்த ரங்கநாதரை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல் 2 இசைக்கப்பட்டது. முன்னதாக அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சன்னதியில் மாணிக்கவாசகர் அருளிய பாசம் பரஞ்சோதி கெண்பா என்று தொடங்கும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் 2 இசைக்கப்பட்டு பொருளுரையும் விளக்கப்பட்டது. அப்போது அதிகாலை குளிரையும் பொருட்படுத்தாது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி கிராமத்தில் நாய்கள் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயி முருகேசன் என்பவர் ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். இந்த நிலையில் கொட்டகைக்குள் புகுந்த நாய்கள் ஆடுகளை கடித்ததால் 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தது. பொன்னன் விடுதி, வெட்டன் விடுதி உள்ளிட்ட கிராமங்களில் வெறிநாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த விடியாத அரசின் மாநகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்துகின்றனர். இப்போ ஒரு 20 ஆடு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். பொங்கல் பண்டிகைக்கு விற்போம்னா திருநாய் நம்ம ஆட்டை பூரா கடித்து நைட்டாக எல்லாமே இறந்துருச்சு. இதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு நாயை பிடிக்கிறதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணணும். அது இல்லாமல் நம்மளோட வாழ்வாதாரமே இதெல்லாம் இருக்குது. நம்ம வாழ்வாதாரத்தையும் சீர்குலையாக வச்சிருச்சு. இது தமிழ்நாடு அரசு எனக்கு என்ன உரிய தேவை வழங்கணுமோ எனக்கு வழங்கணும். இரவாக 20 ஆட்டுக்குட்டிய நாய் வெறுநாய் கடித்து எதுக்குமே இல்லாமல் பண்ணிருச்சு. குடலுக்கு தான் வெளியில் கிடக்க ஆட்டுக்குடி எல்லாத்தையும் திரண்டு போயிடுச்சு. இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் திருநாயை பிடிச்சிக்கணும். இந்த ஆட்டுக்குடி இறந்ததுக்கு இழப்பீடு முறையாக வழங்கணும். இல்லாட்டி எங்கள் குடும்பம் ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா 20 கடை இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா முதல் போச்சு. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மணியன் தீவு கடற்கரையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கரை ஒதுங்கியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த வேதாரண்யம் கடலோர காவல் குழும போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். கடலில் மீன்பிடிக்கும் போது படகில் இருந்து தவறி விழுந்து இறந்தவர் தமிழக மீனவரா அல்லது இலங்கை நாட்டைச் சேர்ந்தவரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு வார காலமாக சுத்தம் செய்யப்படாததால் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் குப்பை கூலமாக காட்சியளித்தது. நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மையில் திறக்கப்பட்ட புதிய மருத்துவமனையில் முறையாக தூய்மை பணி நடைபெறாததால் வளாகத்தில் குப்பைகள் மூட்டை மூட்டைகளாக தேங்கியுள்ளன. மேலும் கழிவுநீர் தொட்டி மூடப்படாமல் உள்ளதால் மக்கள் அதனுள் விழும் அபாயம் உள்ளது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் இதனால் நோயை குணப்படுத்த வருகை புரிவோர் நிரந்தர நோயாளியாகும் சூழலை விடியாத அரசின் சுகாதாரத்துறை ஏற்படுத்தி உள்ளதாகவும் மக்கள் சாடியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பகுதியில் புதிதாக காவல் நிலையம் அமைக்கப்பட்ட நிலையில் அங்கு புகார் அளிக்க வரும் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இக்காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வருவோரிடம் முறையான கணினி மற்றும் இணைய சேவை இல்லை என காவலர்கள் கூறுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக புகார் அளிக்க வருவோர் அலைக்கழிக்கப்படுவதோடு முறையான வழக்கு பதிவு செய்யப்படாத நிலை உள்ளது. பொதுமக்களை காப்பது போல் பெயரளவுக்கு காவல் நிலையங்களை ஏற்படுத்திவிட்டு அதில் வழக்கு பதிய கூட வசதியை ஏற்படுத்தாத திமுக அரசின் நாடகம் அம்பலமாகியுள்ளது. செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலை கடுமையாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக செங்கல்பட்டு முதல் வண்டலூர் வரை பல்வேறு பகுதிகளில் சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. இதனால் அவ்வழியாக செல்லும் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருவதுடன் விபத்துக்கள் ஏற்படும் அபாயமும் எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலையை விரைந்து சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது.
கோவை மாவட்டம் அன்னூர் அருகே கடந்த 25 வருடங்களாக இயங்கி வந்த தனியார் தொழிற்சாலையை திடீரென மூடியதால் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெலுங்குபாளையம் கிராமத்தில் இயங்கி வந்த அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலையில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பணியாற்றினர். இந்நிலையில் ஏற்றுமதியில் பின்னடைவு என தெரிவித்த நிர்வாகத்தினர் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி திடீரென ஆலையை மூடினர். இதனால் அதிர்ச்சியடைந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு உரிய இழப்பீடு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பழனி சாலையில் ஜவுளி கடையின் மேற்கூரையை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டது குறித்த வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி சாலையில் உள்ள SM ஜவுளி கடையில் இரவு நேரத்தில் காரில் வந்த கொள்ளையர்கள் கடையின் மேற்கூரையை உடைத்து உள்ளே புகுந்து கல்லாவில் இருந்த 45,000 ரூபாய் பணம் மற்றும் புதிய ஜவுளிகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் கேவல் துறை இரவில் முறையாக கண்காணிப்பு பணியில் ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இங்கே நைட்டு யாரோ கடையை உடைச்சி வந்து என் கடையில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பணம் வந்து கல்லால் 45,000 ரூபா வச்சுருந்தேன், அதையும் காணா. புது சேலை 35 சேலையை காணா. லெக்கின்ஸ் வந்து ஒரு 150 லெக்கின்ஸ் ரேக் மேலே இருந்ததையும் காணா. இன்னும் க்ளீன் பண்ணி பார்க்குறப்ப தான் இன்னும் எவ்வளோ காணான்றதே தெரியும். சேலம் மாவட்டம் மேட்டூர் காவல் நிலையம் அருகே போலீசார் பறிமுதல் செய்து நிறுத்தி வைத்துள்ள லாரி மிகவும் பழுதடைந்து மின்கம்பத்தில் சாய்ந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் மேட்டூர் காவல் நிலைய வளாகம் மற்றும் அருகே உள்ள நூலகத்தை ஒட்டி நிறுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ள லாரி ஒன்று மிகவும் சேதமடைந்து அருகில் உள்ள மின்கம்பத்தில் சாய்ந்துள்ளதால் மின்கம்பமானது எப்போது வேண்டுமானாலும் கீழே விழும் நிலையில் உள்ளது. விபத்து எதுவும் ஏற்படும் முன் பறிமுதல் செய்த வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். கீழமை நீதிமன்றங்களில் வழக்குகள் ஆன்லைன் பதிவு முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் எதிரே வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி, சென்னை நெடுஞ்சாலையில் நடைபெற்ற மறியலில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு ஆன்லைன் முறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அப்போது தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனில் வருகிற 19ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் முற்றுகையிடப்படும் என்றும் வழக்கறிஞர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். எந்தவித அடிப்படை கட்டமைப்பும் இல்லாமல் இ-ஃபைலிங் முறையினை வழக்கறிஞர்கள் மீதும் நீதிமன்ற ஊழியர்கள் மீதும் உயர்நீதிமன்றம் திணிக்கிறார்கள். இதனால் முழுக்க முழுக்க வழக்காளிகளும் பொதுமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். எங்கள் போராட்டம் தொடரும். வரும் 19/12/25 அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்து அனைத்து வழக்கறிஞர்களும் உயர்நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற உள்ளது என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கிராம நிர்வாக அலுவலரின் இருசக்கர வாகனம் திருடப்பட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேர்ணாம்பட்டு மாச்சம்பட்டையைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் மணிவாசன் புதிய பேர் நிலையம் அருகே செயல்படும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு வெளியே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது அவரது வாகனம் திருடு போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்த வீடியோ வெளியான நிலையில் தீயசக்தி திமுக ஆட்சியில் மக்களுக்கும் பாதுகாப்பில்லை, அவர்களின் உடைமைகளுக்கும் பாதுகாப்பில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் அருகே உள்ள திருத்தேரி ஏரியில் கொட்டப்படும் குப்பை கழிவுகளால் தண்ணீர் மாசடைந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்தில் அமைந்துள்ள திருத்தேரி தாங்கல் ஏரியோரத்தில் பல்வேறு குப்பை கழிவுகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதுடன் தீ வைத்தும் எரிக்கப்படுகிறது. இதனால் ஏரி நீர் மாசடைவதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுகிறது. எனவே ஏரி அருகே குப்பை கொட்டுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென திறனற்ற திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் ஓய்வூதியர் சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டிசம்பர் 17ஆம் தேதி நாடு முழுவதும் ஓய்வூதியர் தினமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதிய பென்ஷன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓய்வூதியர் சங்கத்தினர் நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் சுதேசி மில் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். பென்ஷன் வேலிடேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அரசிதழில் வெளியிடப்பட்டது. அது பென்ஷன்களுடைய பென்ஷன் சமத்துவத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு திட்டம். அதை வாபஸ் வாங்க வேண்டும்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் 12 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி NLC தலைமை அலுவலகம் முன்பு மக்கள் திரண்டு முற்றுகை போராட்டம் நடத்த முயன்றனர். NLC நிறுவனத்திற்கு வீடு, நிலம், மனை கொடுத்த வளையமாதேவி, முத்துகிருஷ்ணாபுரம், ஆதனூர் உள்ளிட்ட கிராமத்தினருக்கு மாற்று மனை, கருணை தொகை, வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், அகில இந்திய விவசாயிகள் தொழிலாளர் சங்கத்தினர் அங்கு பெருமளவில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகராட்சிக்கு உட்பட்ட 16வது வார்டில் துர்நாற்றமான குப்பைகளை கால்நடைகள் இழுத்துச் சென்று சாலையில் மேய்ச்சலில் ஈடுபட்டதால் பலரும் அவதியடைந்து வருகின்றனர். 16வது வார்டு பகுதியில் குப்பைகளை சேகரிக்கும் பேட்டரி வாகனம் பாதி வழியில் நின்றதால் துர்நாற்றமான குப்பைகளை கால்நடைகள் சாலையில் வீசி மேய்ச்சலில் ஈடுபட்டது. இதனால் கடும் பாதிப்புக்கு உள்ளான வாகன ஓட்டிகள் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் மெத்தனமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டார வளர்ச்சி அலுவலரின் சாதி வன்மத்தை கண்டித்து திமுகவின் கூட்டணி கட்சியினரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதன் தேசிய ஊரக வேலை திட்டத்தில் பணியாற்றும் மக்களின் 100 நாள் அட்டையை பறிமுதல் செய்து ஒருமையில் பேசியது மற்றும் பட்டியலின சமூகத்தை இழிவாக பேசுவது மற்றும் பணித்தள பொறுப்பாளரை பணி நீக்கம் செய்தது ஆகியவற்றை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர்.